ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் ஒரு 3 கப் அளவு நல்ல தண்ணி சேர்த்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது 1/2 கிலோ அளவு மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கைப்பிடி அளவு புதினா, 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி ரெண்டையுமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு கெட்டியான தயிர், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாமே இந்த மட்டனை நல்லா கோட்டாகி வரணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போது அதே எண்ணெயில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது இந்த மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதில் ஒரு பாதி அளவு மட்டும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே மூடிட்டு ப்ரெஷர் குக்கரில் விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம சாதம் வடித்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இது கூட 2 பிரியாணி இலை, கூடவே 2 சின்ன சைஸ் பட்டை, 1 அன்னாசி பூ, இது கூட 2 பராத்தி மொக்கு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு கல்பாசி. உங்ககிட்ட ஷாகி ஜீரா இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால 1/2 டீஸ்பூன் நார்மல் சீரகம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சாதத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. அதிகமாக வெந்துடக்கூடாது. அரிசி உங்களுக்கு 80% அளவு வெந்துச்சுன்னா போதும். இந்த சாதமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உடைக்க வரணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சாதம் வெந்திருக்கு இல்லையா, அதோட தண்ணி எதுவும் இல்லாமல் வடிச்சிட்டு இந்த மாதிரி லேயராக இந்த மட்டன் மேலே தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே லைட்டாக இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா இது 2யுமே சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். நம்ம சாதம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியில் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க.
இப்போ ஒரு தோசைக்கல் நல்லா சூடுபடுத்திக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் தம் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே செட் ஆகட்டும். மொத்தமாக ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக லேயராக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.